பொதுவாக கிறிஸ்தவத்தில் அதிகமாக கொண்டாடப்படுகிற பண்டிகை கிறிஸ்துமஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்மஸ் டிசம்பர் 25ஆம் தேதி வந்தாலும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே கிறிஸ்துமஸ் பவனி பாடல்கள் துவங்கி விடுவார்கள். நவம்பர் முதல் வாரத்திலிருந்தே வீடுகளை சந்தித்து காலண்டர் கொடுத்து காணிக்கை வாங்குகிற வேலையும் துவங்கிவிடும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் ஈஸ்டர் என்று வரும் பொழுது ஏதோ ஒரு ஞாயிறு அல்லது 2 ஞாயிறு ஆராதனைகளோடு நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் நமது கையிலே வைத்திருக்கிற வேத புத்தகத்தை பொறுத்த அளவில் இந்த வேத புத்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விட, அதாவது கிறிஸ்துமஸை விட ஈஸ்டர், அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் அதிகமாக பேசுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு 4 சுவிசேஷங்களிலே 2 சுவிசேஷங்களில் மட்டும் உண்டு. ஒன்று மத்தேயு, அடுத்தது லூக்கா. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவரது உயிர்ப்பு 4 சுவிசேஷங்களிலும் உண்டு. கிறிஸ்மஸ் ஒரு அற்புதம்தான், ஆனால் ஈஸ்டர் அதைவிட ஒரு பெரிய அற்புதம். கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்மஸ் கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. ஏனென்றால் பவுல் அதைத்தான் அழகாக சொன்னார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் வீண், உங்களுடைய விசுவாசமும் வீண். அப்படியானால் கிறிஸ்தவத்திற்கு அடித்தளமே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். சுவிசேஷம் என்பது பெத்லகேம் தொழுவத்தில் அல்ல, கொல்கதா மலையிலே துவங்குகிறது.